நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறாரு. நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் தனக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பல்வேறு சுபகிரகமான பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு. குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அப்படி குருங்கிறவர் மாதா பிதா குரு, அம்மா அப்பா, அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறோம். அப்படி குரு பகவான் தான் எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தவர்களும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு, இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா, வரவேண்டிய சொத்துக்கள் சேருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது நமக்கு கிடைக்காம இருக்குதே, அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. குரு பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ராசியில போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியையும் பார்க்கறாங்க. இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே நாம தெரிஞ்சுப்போம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவானாக இருக்கிறாரு. இதுவரைக்கும் 6ல் இருந்துட்டு வந்த குரு பகவான் 7க்கு போக போகிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்து பார்வையால் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியையே பார்க்குறாரு, உங்கள் ராசியையே பார்க்குறாரு. 9ஆம் இடத்து பார்வையால் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம், முயற்சி ஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசி நாதன் 7ஆம் இடத்துல போனா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனம் அப்படிங்கிறது வரும். சம்பள உயர்வு, இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த சம்பள உயர்வு கிடைக்க போகுது. வியாபாரத்துல பல்வேறு விதமான நஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு வியாபாரத்தில் தனவரவு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாமே ஒன்று சேரும். நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகும். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறதால வாழ்க்கை துணையால் உங்களுக்கும் உங்களால் வாழ்க்கை துணைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள அமைதி அப்படிங்கிறது உண்டு. குரு இருக்கிற இடத்தை கெடுப்பாரு, பார்க்கிற இடத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாற்றும்படியாக உங்களுக்கு இருக்கிற இடமும் நல்லதாக தான் இருக்குது, பார்க்கக்கூடிய இடத்துலையும் சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தொட்டது துலங்க போகுது. தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இருந்தே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு வந்திருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசுக்காரர்கள். அந்த 7.5 சனியின் அடியிலிருந்து இன்னும் நான் வெளியவே வரல அப்படின்னு பல பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழிகள் அத்தனையும் மாற்றக்கூடிய பயிற்சியா இந்த குரு பயிற்சி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். 7ஆம் இடத்துல குரு வருவதால காதல் திருமணம் அதிகம் நடக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சிக்கல்கள் நீங்கும். தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறாரு, 4ல் கேதுவும் 4ல் ராகுவும் இருக்கிறாரு. அப்ப தொழில பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. தாயாரோட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும். வாகன விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். அத்தனை சிக்கல்களும் மாறப்போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். மனக்கவலை நீங்கும். வீட்டுக்குள்ளேயே சிலருக்கெல்லாம் சர்ப்பம் அப்படிங்கிறது புகுந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்படி
ஒரு சில காலகட்டத்தில் அப்படி கனவு கூட வந்திருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். வாகன விபத்துகளை அதிகம் சந்திச்சிருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதனால் செலவும் ஏற்படும் உங்களுக்கு. அப்படி இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது. தொழில் விரிவாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சந்திரன் யோகத்தோட இந்த குரு பயிற்சி இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்களுக்கெல்லாம் விரும்பிய கல்லூரியில் இடம் உண்டு. அடைக்க முடியாத கடனை அடைச்சு முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இனிமேல் சிறப்பாக இருக்க போகுது. தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபத்தை உயர்த்தி கொடுப்பாரு. 10 ரூபாய்க்கு முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதில் 100 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சிறிய முதலீடு பெரிய லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல இருந்துட்டு இந்த குரு உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுடங்கி இருந்த சோம்பேறித்தனமாக இருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. மற்றவர்களுக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க மாட்டீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் துணிந்து சில முடிவுகளை எடுக்க போகிறீங்க. தன்னுடைய 9ஆம் இடத்து பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை பெருக்கும். சகோதரர்களுக்குள்ள பாக பிரிவினை செய்துக்கலாம். குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ அல்லது ஒரு இடம் வாங்கவோ வீடு கட்டவோ என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்துல ராகு வரார். அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ வைராக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வேலையை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் முடிச்சே தீருவீங்க. ஒரு வேலையை நம்ம இஷ்டப்பட்டு செய்யறதுக்கு வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மனதில் தைரியம் இருந்ததுனா தான் வைராக்கியமும் உங்களுக்கு வரும். அந்த வைராக்கிய திறனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துங்க. திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும். 9ஆம் இடத்துல கேது வராரு. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலலாம் சில சிக்கல்கள் வரும். தந்தையோடும் உடன் பிறந்தவர்களால் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். அப்போ விருந்து விழாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செல்லும் பொழுது அவர்களிடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. அர்த்தாஷ்டமத்தில் சனி வரும்போது தொழில் அப்படிங்கிறது உச்சம் பெற்றாலும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். தாயாரிடம் சற்று விட்டு கொடுத்து போங்க. தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். 3ல் ராகு வராரு. அப்போ நண்பர்களிடத்தில் பழகும் பொழுதும் அவர்களுடைய பேசும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத நண்பர்களால் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வரலாம். இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு வரலாம். அதனால் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கணும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதால வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. 10 பேருக்கு உங்களால் அன்னதானம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர காலகட்டத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். திடீர் தாக்குதல் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக வழக்குகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வீண் பழிகள் வரும். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படுவீங்க. பிள்ளைகளாலும் சமுதாயத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். உறவினர்களால் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு மனஸ்தாபம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்திலையும் கவனமாக தான் இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். எதையும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.